அண்மை செய்தி. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெர்ரி. வணக்கம் ஜெர்ரி, விவரங்கள். எஸ்ஐஆர் தொடர்பாக இன்று திமுக சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டியிருக்கக்கூடிய சூழல்ல தமிழக வெற்றி கழகம் அதை புறக்கணித்து கண்டன அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையை பார்க்கும்போது மக்களின் அடிப்படை ஜனநாயக உரிமையை கேள்விக்கு உள்ளாக்கும் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழக வெற்றி கழகம் கண்டனம் என்று இந்த அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த அறிவிப்பு வெளியான போதே தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதை கடுமையாக எதிர்த்து அதன் உள்நோக்கம் குறித்து எச்சரித்தோம். அப்போது எச்சரித்தது போலவே பீகாரில் லட்சக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டன. குறிப்பாக இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலம் மத சிறுபான்மையினர் உள்ளிட்ட சில குறிப்பிட்ட வாக்குகள் குறிவைத்து நீக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. மேலும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணையும் இருக்கிறது. முதற்கட்ட சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த தெளிவான விளக்கங்கள் அளிக்கப்படாத நிலையில் இரண்டாம் கட்ட திருத்தத்தை மேற்கொள்வது எந்த வகையில் சரியான நகர்வாய் இருக்க முடியும் என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மொத்தமாக 6,36,00,000 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரின் பெயரையும் வெறும் 30 நாட்கள் எப்படி சரிபார்க்க முடியும் என்ற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எஸ்ஐஆர் தொடர்பாக தமிழக வெற்றி கழகம் சில ஆலோசனைகளையும் முன்வைத்திருக்கிறது. 7 ஆலோசனைகளை முன்வைத்திருக்கிறது. அதில் முதலாவதாக வாக்காளர் பட்டியல் ஏதேனும் தவறுகள் இருப்பின் முறையான படிவத்தின்படி பட்டியல் திருத்த நடைமுறைகளாக அதனை சரி செய்து முறையான சரியான வாக்காளர் பட்டியலை வெளியிட வேண்டும் எனவும், இந்த நடைமுறை வாயிலாக புதிய வாக்காளர்களை சேர்க்க வேண்டும், இறந்தவர்களின் பெயர்களையும் போலியான பெயர்களையும் நிரந்தரமாக நீக்க வேண்டும், புதிய வாக்காளர்களுக்கான அடையாளம் மற்றும் வயது ஆதாரத்திற்கு ஆதார் அட்டையை ஓர் ஆவணமாக பயன்படுத்த வேண்டும் எனவும், திருத்தம் செய்து இறுதி செய்யப்பட்ட வாக்காளர் பட்டியலை அரசியல் கட்சிகள் பாக முகவர்கள் சரிபார்க்கும் வகையில் அவர்களுக்கு வழங்க வேண்டும், வேட்புமனு தாக்கலுக்கான இறுதி தேதிக்கு பிறகு புதிய வாக்காளர்களை சேர்க்கக்கூடாது என உள்ளிட்ட 7 ஆலோசனைகளை தமிழக அரசுக்கு தாவேகா முன்வைத்திருக்கிறது. அதே போல இந்த கேள்விகள் மக்கள் மனதிலும் எழுந்திருக்கிறது. எனவே திமுகவுடைய கபட நாடகத்தை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறது. சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதல் குரலாய் ஓங்கி ஒலித்தது தமிழக வெற்றி கழகத்தின் குரல் தான். இதை நாடும் நாட்டு மக்களும் நன்றாகவே அறிவர். நாம் முதலாக குரல் எழுப்பிய அந்த நேரத்தில் திமுக தூங்கி கொண்டிருந்ததா, ஒன்றிய பாஜகவுடன் மறைமுகமாக உறவுக்காரராக இருந்ததால் மறதி மயக்கத்தில் இருந்ததா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் விஜய். ஏதோ இப்போது மட்டும் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக முதலாக விழித்துக் கொண்டது போலவும், தான் மட்டும் ஜனநாயக உரிமையின் ஒன்றை பாதுகாவலன் போலவும் கபட நாடகம் வேடத்தை பூண்டுள்ளது. அப்பட்டமான ஏமாற்று வழி. இந்த விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவதைப் போலவே எல்லாரையும் ஏமாற்றி விடலாம் என்று திமுக நினைக்கிறதா என்று விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக ஜனநாயகத்திற்காகவும் மக்கள் உரிமைக்காகவும் காத்திரமாக குரல் கொடுப்பதில் தமிழக வெற்றி கழகம் எப்போதும் முதல் இயக்கமாக இருக்கிறது. இதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் அறிவர். ஜனநாயகம் மற்றும் மக்கள் உரிமைக்கு எதிராக செயல்பட்டால் அது ஒன்றிய பாஜக அரசாக இருந்தாலும் அல்லது வேறு யாராக இருந்தாலும் சமரசமின்றி எதிர்ப்பதில் தாவேகா எப்போதும் போல் தீர்க்கமாக இருக்கும் என்று விஜய் இதில் குறிப்பிட்டிருக்கிறார். மக்கள் நலன், ஜனநாயகம் மற்றும் உரிமை சார்ந்த அனைத்திலும் மக்களுடன் மக்களாக மக்கள் பக்கம் மட்டுமே தமிழக வெற்றி கழகம் உறுதியாக நிற்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்த நீண்ட நெடிய அறிக்கையில பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். விவரங்களுக்கு நன்றி ஜெர்ரி.